நம் பழந்தமிழர் மரபுப்படி திணைகள் மொத்தம் 2 இருக்கு. ஒன்று அகத்திணை, இன்னொன்று புறத்திணை. இதுல புறத்திணை அப்படின்னா பொது வாழ்க்கை, அதாவது ஒருத்தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசாம பொதுவா நம்ம மக்களோட போர் மரபுகள், அரசியல் நெறிகள், வீரம், அறம், கொடை இந்த மாதிரி இருக்கிற வாழ்வியல் கூறுகளை பத்தி பேசுறது தான் இந்த புறத்திணை. இப்போ இந்த புறத்திணைகள் எவ்வளோ வகைப்படுது, அதோட மரபு என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படுது. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞை, நொச்சி, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு 12 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த 12 திணைகளும் ஒரு போருக்குண்டான செயல்களை பத்தி படிப்படியா சொல்லுது. வெச்சி ஆணிரை கவர்தல், கரந்தை ஆணிரை மீட்டல், வஞ்சி பகைவர் மண்ணை கவர்தல், காஞ்சி மண்ணுலகத்தின் நிலையாமையை பற்றி பேசுதல், உளிஞை பகைவர் மதில் மேல் ஏறி போரிடுதல், நொச்சி மதிலை காத்தல், தும்பை முற்றுகை இடுதல், வாகை வாகை சூடி வெற்றி பெறுதல், பாடான் அரசனை புகழ்ந்து பாடுதல், பொதுவியல் மேற்கண்ட திணைகளில் கூறப்படாத பொதுவான செய்திகள் மற்றும் சிறப்பம்சங்கள் பற்றி பாடுதல், கைக்கிளை ஒருதலை காதல், பெருந்திணை பொருந்தா காதல். தொல்காப்பியர் இந்த கைக்கிளை திணைய பாடான் திணையோட ஒரு பகுதின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. பாடான் பகுதி கைக்கிளை புறநே அப்படிங்கிற நூற்பாவில் நாம் இதை பார்க்கலாம். இந்த புறத்திணைகளை தொல்காப்பியர் 7ஆக மட்டும்தான் வகைப்படுத்தியிருக்காரு. ஆனால் இதுக்கப்புறம் வந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் இந்த 7 கூட இன்னொரு 5ஐயும் சேர்த்திருக்காங்க. புறப்பொருள் வெண்பா மாலை வந்ததுக்கு அப்புறம் தான் புறத்திணைகள் 12ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ புறத்திணை 12 வகைனா அகத்திணையும் 12 வகையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மரபு. இது அப்படி அமையாததால இது ஒரு மரபு வலு அப்படின்னு இளம்பூரணார் குறிப்பிடுறாரு. தொல்காப்பியர் சொன்ன 7 புறத்திணைகளையும் ஐயனார் இதனார் இயற்றிய புறப்பொருள் வெண்பா மாலையில மறுபடியும் சேர்த்த 5 திணைகளையும் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நன்றி.